என்னோட சென்னை கார்ப்பரேஷன் அனுபவத்திலேருந்து அந்த சக்திமான் மிஷின் சொல்லி இங்கே பயன்படுத்துவாங்க. அந்த மிஷினை பார்த்துட்டு இங்கே வரும்போது எனக்கு அந்த மிஷின்ஸ் தேவைப்படக்கூடிய அவசியம் இருந்தது. இங்கே நிறையா மரங்கள் வந்து அடர்த்தியான மரங்கள் நிறைய பசுமையான கோயம்புத்தூர் இருக்கிறதுக்கு நிறைய மரங்கள் இருக்குது. ஆனால் ஒரு பேரிடர் காலத்திலேயோ இல்லை மழை பெய்தாலோ இல்லை அதிகமாக காற்று வீசினாலோ அந்த மரங்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை வந்து ட்ரீ ப்ரூனிங் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே ஒன்றும் வந்து மரங்கள் விழுகாது, பசுமையை மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரீ ப்ரூனிங் பண்ணுறது மரத்துக்கும் சயின்டிஃபிக்கலி நல்லதுங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் டிராஃபிக் பாதிக்கப்படாது, இல்லைன்னா மரங்கள் விழுந்து உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படும். இந்த மாதிரி பல்வேறு விதங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு செல்ஃப் ப்ரொஃபைல்டு, அதுவே ஒரே ஒருத்தர் மேலே லிஃப்ட் மிஷின் ஆப்ரேட்டர் லிஃப்ட்டில் இருந்துட்டு அவரே ஆப்ரேட் பண்ணிவிட்டு அவரே ட்ரீயையும் கட் பண்ணிவிட்டு அவரே வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய மூவ்மெண்ட்டையும் அவரே பார்க்கக்கூடிய, மேனவரிங்கையும் அவரே பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு செல்ஃப் ப்ரொஃபைல்டு மிஷின்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மரத்தில் உள்ள கிளைகளை வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 18லேருந்து 20 அடி வரைக்கும் ஹைட் போகும். அதில் அந்த அளவுக்கு இருக்கிற இப்போ கிளைகளை வெட்டிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 8லேருந்து 10 இன்ச்சு வரைக்கும் பண்ணும். 1 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சு, 8லேருந்து 10 வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். கீழே விழுந்துருச்சு, வெளியில் ஒர்க் அவுட் பண்ண முடியாத நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப முன்னாடி மரத்து மேலே ஏறி உட்காந்து வெட்டுவாங்க. இது வந்து அந்த மாதிரி அவசியப்படாது. கீழே இருந்துட்டு நம்ம வண்டியில் நின்றுட்டு வெட்டி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மிஷின் வந்து புதுசாக விட்ருக்காங்க மரம் வெட்டுறதுக்கு. நம்ம இது மரம் வெட்டுறது ஈஸியாக இருக்குங்க. நம்ம மரத்தில் ஏறி வெட்ட தேவையில்லை. நம்ம மரத்தில் ஏறினோம்னா அதோட வெயிட் என்ன, அந்த மரம் எவ்வளோ தாங்கும், என்ன வெயிட் என்ன தாங்கும்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. இதாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம இதில் நின்றுட்டே வெட்டிக்கலாங்க. கயிறு போட தேவையில்லை, நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இது கன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைட்ராலிக் மூலியமாக தான். ஆயில் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு கொஞ்சம் ரேஸ் பண்ணிவிட்டு ஹேண்டில் லிவர் இருக்குது. அந்த லிவர் அமுத்தும் போது பிளைடு சுற்றும் போது மரத்தில் கொண்டு போய் சும்மா வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக கட்டாகி விழுந்துடும். கோயம்புத்தூர் கார்பரேஷனில் இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு விட்ருக்காங்க. சென்னையில் ஓடிட்டுருக்கு, ஒரு 5-6 வண்டி பக்கம் ஓடிட்டுருக்குங்க. இது எல்லாமே ஹைட்ராலிக் மூலியமாக தான் ஓடுதுங்க. நம்ம நார்மல் மிஷினில் வெட்டினோம்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுங்க கயிறு போட்டு எல்லாம் வெட்டுறதுக்கு. இதில் அப்படிலாம் தேவையில்லை. 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வெட்டிடலாங்க. ஒரு மரத்தையே 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வெட்டிடலாங்க. சந்துக்குள்ளே போகணுன்னா ஒரு 10 அடி கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் போயிடலாம். அதனுடைய இதுதான் இருக்குது. இதில் 10 அடி இருந்துச்சுன்னா போயிடலாம். கொஞ்சம் சின்ன குறுகலான இடத்துல போக முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணும்போது கீழே நின்றுட்டு ஒரு ஆள் பார்த்து சொன்னால் போதும், ஒருத்தர் மேலே வெட்டிக்கலாம். ஏன்னா கீழே நின்றுட்டு ஏதாவது லைன் ஏதாவது கிராஸ் ஆகுதா, இல்லை அவர் மேலே போயாச்சுன்னா எப்படி இருக்குங்கிறது அவர் கரெக்டாக இது பண்ண முடியாது, கெஸ் பண்ண முடியாது. அதுக்காக மேலே வரவிட்டு நம்ம கீழே நின்றுட்டு சொல்லலாம், இந்த மரம் வெட்டினு இது வெட்டினு இந்த யாவது வெட்டும் போது மேலே விழுந்துடும், கொஞ்சம் தள்ளி வந்து பண்ணுங்கிறது நம்ம சொல்லலாம். 2 பேர் வந்துட்டால் போதும். மற்றபடி இதை மாற்றி போடணும் அப்படின்னா 2-3 பேர் இருக்கணும். கூட ரோட்டில் ஓட்டினா 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போதும். ரோட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காங்க. ரோட்டில் போகும்போது நம்ம மேலே தூக்கிக்கலாம், கீழெல்லாம் வண்டி போய்க்குங்க. நார்மல் வண்டி இதுதான் போகுங்க. ஆள் நடக்கிற ஸ்பீடு தான் போகும். வேறு யாருக்கு ஆபத்து எதுவுமே இருக்காதுங்க. கையில் வெட்டுறதுக்கு வரவங்க 6 பேர் 7 பேர் வருவாங்க. ஏன்னா அது கயிறு போட்டு இழுத்து பிடிப்பாங்க. 2 பக்கம் 2 சைடில் இழுத்து பிடிச்சிக்குவாங்க. மேலே வெட்டும் போது ஒருத்தர் இருப்பார், அதுக்கு கீழே இன்னொருத்தர் நின்று கைட் பண்ணிட்டு இருப்பார். அதனால் அவங்க 6 பேர் வரலாம். கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே எந்த சிட்டிக்குள்ளேயா இருந்தாலும் மரம் விழுந்துருச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கார்பரேஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் வந்துடுவோம். கொஞ்சம் குயிக்காக வந்துடுவோம். வந்து இன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா வந்துடுவோங்க. இது 30 கையில் வெட்டுறதுக்கு, ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குங்க பெரிய மரம் வெட்டுறதுக்கு. இதாக இருந்தால் 30 அடி ஹைட்டு போகுது, ஈஸியாக வெட்டிடலாங்க. அந்த மிஷினை முதல் முறையாக நம்ம வந்து கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் வாங்கி, இப்போ ஒரு மிஷின் நாங்கள் வந்து 28 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இப்போ 10 வார்டுகளில் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய வார்டுகளில் அதை கொண்டு வந்து ட்ரீட் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி கோர் சிட்டியில் மரங்கள் விழுகக்கூடிய தவிர்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பயன்படுத்தும். முதல்ல வந்து இந்த கோர் சிட்டியில் பயன்படுத்தி மரங்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையில், மக்களையும் பயணம் செய்யக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த மிஷினை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது மிகவும் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னலாகவும் இந்த மிஷின்ஸ் வாங்குறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம்.